நம்ம எல்லாருக்குமே வானவில்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியறத தாண்டி அதுல வேற ரகசியம் இருக்குமா? சூரிய ஒளி பிரிஞ்சு இந்த அழகான நிறங்களா நமக்கு தெரியுது. நாம படிச்ச விப்ஜிஆர் தான். ஆனா இந்த வண்ணங்கள் மட்டும்தான் வானவில்லா? இல்ல. வாங்க இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, நாம பாக்குற நிறங்களோட எல்லைகளுக்கு அப்பாலையும் வானவில் தொடருது. சிவப்புக்கு அந்த பக்கம் இன்ஃப்ராரெட், ஊதாக்கு இந்த பக்கம் அல்ட்ராவயலட். ரெண்டுமே நமக்கு தெரியாது. அறிவியல்ல பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இது ஏன் இப்படி நடக்குதுன்ற ஒரு சாதாரண கேள்வியில தான் ஆரம்பிச்சது. அப்படிதான் ஹெர்ஷல் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒளி வெப்பத்தை கடத்துறத கண்டுபிடிச்சாரு. அதுதான் இன்ஃப்ராரெட். சரி, இவ்ளோ ஒளி இருக்கும்போது நம்ம கண்கள் ஏன் ஒரு சின்ன பகுதியை மட்டும் பாக்குது? காரணம், பூமிக்கு வர சூரிய ஒளியில எந்த பகுதி ரொம்ப பிரகாசமா இருக்கோ அத பார்க்கத்தான் நம்ம கண்கள் பழகிருக்கு. ஆனா விஷயம் பிரகாசம் மட்டும் இல்ல, உலகத்தை பத்தி சரியான தகவல்களை சேகரிக்கிறது தான் முக்கியம். இந்த 555 நானோமீட்டர் தான் மனுஷங்களோட பார்வைக்கு ரொம்பவும் சரியான அலைநீளம். ஆனா நம்ம பார்வை மட்டும் தான் சரி கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு தேனீக்கு உலகம் வேற மாதிரி தெரியும். தேனீக்களால அல்ட்ரா வயலட் ஒளிய பார்க்க முடியும். பூக்கள்ல மறைஞ்சிருக்க தேனுக்கான வழியா அது காட்டும். அதனாலதான் அதுகளுக்கு வானம் இருட்டாவும் செடிகள் ஒளிர மாதிரியும் தெரியுது. ஒரு மாயாஜால உலகம் மாதிரி. இதெல்லாம் நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. உண்மையில ஒளினா என்ன? ஒளி சில சமயம் அலை மாதிரி நடந்துக்கிடுது, சில சமயம் துகள் மாதிரி. ஆச்சரியமா இருக்குல்ல? இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், ஆனா உண்மை அப்படிதான். சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம கண்ணுக்கு இவ்ளோ ஒளி தெரியலன்னா நாம பார்க்காத, நமக்கு தெரியாத இன்னும் எவ்ளோ விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கும்.